சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாயுமானவர் சுவாமிகள் ஒரு தடவை நல்லா ஆழ்ந்து தியானத்தில் இருக்கிற போது 2 நாள் 3 நாள் எழுந்திருக்கவே இல்லை. அங்கே இருக்கிறவங்களாம் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போது ராமநாதபுரத்து ராஜா கிட்ட சொல்லி யாரோ ஒரு சாமியார் இப்படியே தியானத்தில் இருக்கார், 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு எழுந்திருக்கவே இல்லைன்னு. அவர் பார்க்காமையே நெருப்பு வச்சு கொடுத்துட்டார். இவர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறவரை சுற்றி இவரை எல்லாத்தையும் போட்டு நெருப்பு வச்சுட்டாங்க. வச்ச உடனே இப்படி கலைச்சிருக்கார். கலைச்சி என்ன அப்படின்னு பார்த்துருக்கார். நெருப்பு வச்சுட்டாங்கன்ன உடனே சரி பரவாயில்லன்னு விட்டுட்டார். அது இப்போவும் என்ன சொல்கிறாங்க மக்கள்னால், கர்ண பரம்பரையாக சொல்கிற கருத்து, தாய்மானவர் அவர் சொன்னாராம், இனி உனக்கு ஒரே வம்சம், உன் வம்சத்தில் ஒரு குழந்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னு சொல்கிறாங்க. தாய்மானவர் சொல்லிட்டார். அப்படி சொல்லியிருக்க முடியாது. இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறவர். இவங்க அப்படி சொல்கிறாங்க, ஜனங்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது என்னமோ அந்த வம்சத்தில், ராமநாதபுரம் ராஜா வம்சத்தில் இன்றைக்கும் ஒரு ஆள் தான் இருக்குது. அது மாத்திரமில்லை, ஒரு குறிப்பிட்ட 40-45 வயசானால் அவங்க இறந்து போயிடுறாங்க. அது இன்றைக்கி தொடர்ந்து அவர் காலத்துலேருந்து நடந்துட்டுருக்குங்கிறாங்க. இப்படி ஏன்னா கதைகள் நடைமுறையில் அது இருக்குது, உண்மையும் கூட. அந்த வம்சத்தில் அதுக்கு மேலே ஆள் வர்றதில்லை. அவங்களுக்கு பயமாகவும் இருக்குது. இந்த கோவிலில் ராமநாதபுரம் கோயில் பக்கத்துலேயே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்கு அவங்களும் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி, ராமநாதபுரம் ராஜாவும். இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயங்களெல்லாம் பயம் ஜாஸ்தி இருக்குது. இருக்கட்டும். இந்த பொன்முத்துராமலிங்க தேவர்கிட்ட இந்த ட்ரஸ்டியில் இருந்து இந்த சமாதி நெருப்பு வச்சதுக்கு பிறகு கூட அந்த அஸ்தியை கொண்டு வச்சு ஒரு சமாதி கட்டியிருக்காங்க. அந்த இடம் இப்போ திருப்பராயத்தரோட கண்ட்ரோலில் இருக்குது. முத்துராமலிங்க தேவர் ட்ரஸ்ட் இருந்தபோது அது சரியாக அவங்களால நடத்த முடியல. அந்த ஜனங்களெல்லாம் சித்வான் சாமி தாய்மானவர் நல்லா பிரசித்தமாக பரப்புறாருங்கிற கருத்தினால இவங்க எல்லாரும் வந்தாங்க. இங்கே சுவாமிகிட்ட அதை எடுத்துக்க சொன்னாங்க. சுவாமிஜி எடுத்துக்கிறேன்னு சொல்லி, ஆனால் அந்த பழைய சிஸ்டமெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், தேங்காய் பழம் உடைக்கிறது, இந்த பூஜை பண்ணுறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி, என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட்டால் நான் அதை ஒத்துக்கிறேன்னார். சரின்னு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மடத்தை அந்த ட்ரஸ்ட்டை அப்படியே திருப்பராயத்துறையினுடைய ட்ரஸ்ட்டில் அதை மெர்ஜ் பண்ணிவிட்டாங்க. அதுக்கு பிறகு தபோவனம் பல லட்சக்கணக்கான ரூபாய், அந்த சுவாமியுடைய காலத்திலேயே அது ஒரு 15-20 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி அழகான கோவில் கட்டியிருக்காங்க. இந்த தாய்மான சுவாமி கோவில் நானே நிறைய தரம் போயிருக்கேன். நானே அபிஷேகமெல்லாம் பண்ணியிருக்கேன், பூஜையெல்லாம் நிறைய செய்திருக்கிறேன். தை மாதம் விசாகத்தன்னைக்கு குரு பூஜை அவருக்கு நடக்கும். இப்போ தாயுமானவருடைய அந்த சமாதியை தபோவனம் மெயின்டைன் பண்ணுற, அதுக்கு ஒரு தாயுமானவர் ஆலயத்தில் தத்துவ அமைப்பு அப்படின்னே ஒரு புஸ்தகம் போட்டார் சித்வான் சாமி. அதை விட ஒரு விசேஷம் என்னென்னா, தர்ம சக்கரத்தில் அனௌன்ஸ் பண்ணார், தாயுமானவர் ஆலயத்துக்கு இத்தனை லட்ச ரூபா எஸ்டிமேட், இந்த பணம் தாய்மானவர் கோவிலுக்கு மட்டுமே செலவிடப்படும் அப்படின்னு தர்மச்சக்கரத்தில் ஒரு இது கொடுத்தார். இந்த பணம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. 15 லட்சத்தை தாண்டி பணம் வந்துடுச்சு. யாரெல்லாம் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்க திரும்ப அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சது மாத்திரமில்லை, எங்களுக்கு தேவையான பணம் விட்டது, இனிமேல் எங்களுக்கு பணம் தேவையில்லை, வேறு ஏதேனும் திட்டங்கள் இருந்தால் அதை தெரிவிக்கிறோம், பிறகு வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். இது சித்வானந்த சுவாமியினுடைய குணாதிசயங்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப அதிலெல்லாம் தெளிவாக இருப்பார் சுவாமிஜி. இது தாய்மான சுவாமி தபோவனத்து விஷயத்தில் தான் இது நடந்தது. பேர் தாயுமான சுவாமிகள் தபோவனம், ராமகிருஷ்ண தபோவனத்தின் கிளை இப்போது இருக்குது. இப்போது அங்கே ஒரு சுவாமி இருக்கிறார். அங்கேயும் சில ஸ்தாபனங்கள், ஒரு சில நர்சரி ஸ்கூல் அதெல்லாம் நடத்தி கொண்டு தினமும் காலையிலிருந்து தாய்மானவர் பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து கொண்டு நடந்து கொண்டு போகலாங்க. ரொம்ப அற்புதமான இடம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓ
தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827844445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.